அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு கட்சி அப்படின்னா தொண்டர்கள் பலம் வேணும், அதுக்கப்புறம் மக்களுடைய ஆதரவு வேணும். அண்டு இந்த தொண்டர்கள் மக்கள் ஆதரவு இதை திரட்டுவதற்கு ஒரு தலைவர், கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அரசியலில் ஆட்சியை பிடிப்பதற்கான அடிப்படை டெக்னிக் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் என்னமோ தெரியல, தமிழக பாஜகவில் தமிழக காங்கிரஸ் மாதிரியே போயின்னுக்கிறாங்க. மேபி பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாஜகவை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிட்டாங்க போல இருக்குது. அதாவது இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட எதிர்ப்பு, இது மற்ற கட்சிகள்லேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சிக்க முடியும். என்ன இத்தனை நாள் திருப்பி நாங்கள் 2 பேர் தான், அதிமுக திமுக இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆட்சியில் இருந்தப்போ திடீர்னு புச்சாவுத்தர் வந்துடுறாரு. இத்தனை வருஷமாக பாஜக ஆட்சியை பிடிக்கும்னு சீரியஸாக சொன்னதே கிடையாது. இவர் பாட்டுக்கு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றாரு. இதை இப்போ 2வது இடத்துக்கு வருவோம், அப்புறம் முதல் இடத்துக்கு வரோன்றாரு. இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக தலைமையிலான கூட்டணி நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி மற்ற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் பாஜகலேயே இருக்க சில பேர் இல்லை இவர் செய்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி அவரது அரசியலுக்கு எதிர்க்க குறுக்கு சால் ஓட்டுறது அப்படின்றத தான் சுத்தமாக என்னால் புரிஞ்சிக்க முடியல. இவங்களுடைய நோக்கம் என்ன? கட்சி வளர்ந்தால் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் ஒரு பதவிக்கு வர முடியும். ஆனால் கட்சி வளர்றதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது, எங்களுடைய பதவி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. எத்தனை காலத்துக்கு அந்த பதவியை வச்சு ஓட்ட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காங்கிரஸ், இன்றைக்கி விடுங்க, திமுக ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் அமைக்கின்றது, காங்கிரஸ் ஆதரவில் தான் இவங்க ஆட்சி அமைக்கின்றார்கள் அப்படின்னும் போதே பதவியில் பங்கு கொடுக்கல. ஆனால் இதே மைனாரிட்டியாக காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் போது மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்கும்போது அவங்கெல்லாம் போயிட்டு மத்திய மந்திரி பதவி, இன்னென்ன போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. ஸோ அந்த அளவுக்கு கேட்க முடியாமல் காங்கிரஸ் இங்கே போனதுக்கு காரணம் என்ன? கிரவுண்ட் லெவலில் சப்போர்ட் கிடையாது. என்ன ஓட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியுமா? ஏதோ சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா இங்கே நாங்கள் தனியாக போவோம், இல்லை எங்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம், கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காங்கிரஸுக்கு இன்றைக்கு தெம்பு இருக்கின்றதா? அகில இந்திய அளவில் பாருங்க, காங்கிரஸ் தலைமையிலையா இல்லை காங்கிரஸ் 10ஓட 11 இது பேசி நடந்துட்டு இருக்கு, ஒரு புள்ளி கூட்டணியை அமைத்தார்கள். ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸால் தைரியமாக சொல்ல முடியுமான சான்ஸே கிடையாது. அப்போ அந்த நிலைமைக்கு தான் பாஜகவும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? சார் அப்படி என்ன சார் இவங்கெல்லாம் தலைமைக்கு எதிராக நடக்கின்றார்கள் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் தான் இந்த உள்ள கிடக்கையின் குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சமீபத்தில் பாஜகவில் ஒரு 33 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டு வெளில வருது, அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணுறாரு. இதை பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்ல முடியாது, ஒரு சில மூத்த தலைவர்கள் அவங்க இந்த நிர்வாகிகள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், இவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள், ட்வீட் போடுறாங்க. சரி, கரெக்டுங்க, அவங்க கட்சியில் நிர்வாகிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வரவேற்பு தெரிவிப்பது இது வழக்கம் தானே அப்படின்னா, அதிலெல்லாம் நான் எந்த தப்பும் சொல்லலை. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் நல்லா பணி செய்யணும், கட்சியை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக நானும் சேர்ந்து கைத்தட்டியிருப்பேன். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு வாழ்த்து ஆசி இது மாதிரி எதையோ ஒன்று சொல்லிவிட்டு மேலே பிரதம மந்திரி மோடி அவர்கள், அதுக்கப்புறம் ஒரு சிலர் அமித்ஷா அவர்கள், ஜேபி நட்டா அவர்கள் இவங்களை டேக் பண்ணியிருக்காங்க. அகில இந்திய தலைமைன்றாங்க, பிரதம மந்திரின்றாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கூட மாநில தலைவர் அவர்களது பேர் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ட்வீட்லேயாவது அவரை டேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. எப்படிங்க மாநில தலைவருக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்களா? எதுக்காக இந்த மாதிரி பேசணும்? அப்போ மாநில தலைவர் அப்படின்றவர் ஒன்றும் கிடையாது, எது எல்லாமே நாங்கள் அகில இந்திய தலைமை தான் அப்படின்னா இங்கே சில பேர் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் மோடியை பார்த்து தான் நான் அரசியலுக்கு வந்தேன், பாஜகவுக்கு வந்தேன், அவர் சொன்னால் நான் போகிறேன், மாநில தலைவரெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தானே இவங்க நடந்துட்டு இருக்காங்க. மாநில தலைமைக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துடுச்சா? இல்லை அவரை இதில் சேர்க்கக்கூடாது, அவருக்கு எந்த விதமான கிரெடிட்டும் கொடுக்கக்கூடாது, மாநில தலைவர் அப்படின்னு டம்மி போஸ்ட் அப்படின்னு இந்த மூத்த தலைவர்களே நினைக்கிறாங்களா? எதுக்காக இந்த மாதிரிலாம்? இந்த மாதிரி தான் இவர் லண்டன் போயிருக்கும் போது சும்மா இல்லாமல் ஒரு மத்திய அமைச்சரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லிட்டு வந்திருக்கோம்.
அவங்க எங்கே போனாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஒன்று செய்தியாளர்கள்கிட்டையோ இல்லை மக்கள்கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு கேள்வி வருது, அவங்க சமாளிக்க முடியாமல் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு. இங்கே கோயம்புத்தூரில் நடந்த விஷயம் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக பெரிதாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் லண்டன்லேருந்து அவர் ஒரு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் கொடுக்க வேண்டியதாக போச்சு அண்ணாமலை அவர்கள். இந்த அளவுக்கு தலைவர் இல்லாதப்போ மற்றவங்க எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கணும்? இது நடுவில் ஒரு முன்னாள் தலைவர் அவர்கள் அவங்க பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதையோ இது பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐஐடி டைரக்டர் காமகோட்டி அவர்கள் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இப்போ முன்னாள் கவர்னர்னு சொல்லணும், அவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. 89 வியாதிகள்ன்றாங்க. ஏங்க இதையே நீங்கள் மறுபடியும் பேசு பொருளாக்கிட்டு இருக்கீங்க? காமகோட்டி அவர் பாஜக தலைவர் கிடையாது. அவர் ஐஐடியில் இருக்கின்ற ஒரு அதிகாரி. அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதுக்கு சில பேர் எதிர் கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கவுண்டர் கொடுத்து அண்ணாமலை அவர்கள் முடிச்சு வச்சுட்டார். ஏன் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி இவங்க ரிவைவ் பண்ணினுக்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்ன கெப்பாசிட்டியில் அவங்க இது மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துன்னுக்கிறாங்க? இவங்க தான் சொன்னாங்க, என்னது சீமான் அவர்கள் எங்களுடைய தீம் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ தவறான ஒரு பேச்சு அது. அண்ணாமலை என்ன சொன்னார்? அதுக்கு ஆதாரம் நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னார். ரைட், இதைத்தான் நான் சொன்னேன், இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் அப்படின்னு. அப்போது சீமான் தீம் பார்ட்னர் அப்படின்னா அப்போது அவர் கட்சியில் பேசின மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாஜக ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு அர்த்தமா? நாளைக்கே சீமான் அவர்கள் பாஜகவை விமர்சனம் செய்து பேச மாட்டார் அப்படின்னு அர்த்தமா? அப்போ என்ன பண்ணுவாங்க? அன்றைக்கி நீங்கள் தானே தீம் பார்ட்னர்னு சொன்னீங்க, உங்கள் தீம் பார்ட்னரே இன்றைக்கி உங்களை திட்டி நிற்கிறாரு, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க? அடுத்தது அவர் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கின்றார் சீமான் அவர்கள். அவருடைய பாதையும் பாஜகவுடைய பாதையும் என்றைக்குமே ஒன்று சேராது. ஒரே ஒரு புள்ளி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெரியார் அவர்கள் பேசின விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்காரு. இவங்களும் இந்த நேரத்தில் இது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் ஹெச் ராஜா அவர்கள் ஏற்கனவே பேசின விஷயம்தான். அன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ மற்றவங்களோ வெளிப்படையாக ஏதாவது பேசினாங்களா? இல்லை பார்த்தீங்களா எங்கள் கட்சி தலைவர் எப்படி பேசியிருக்கார் பாரு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? யாராவது கூட்டணிக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாதிரி தானே தெரியுது. இப்போ நீங்கள் அது மாதிரி நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் பார்க்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க, யார் வந்தாலும் இவங்க சேர்த்துப்பாங்க போல இருக்குது, அந்த நிலைமையில பாஜக இருக்குது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் தானே நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அடுத்தது அந்த கூட்டணி, எதுக்காக கூட்டணி பற்றி மற்றவங்கள்லாம் பேசணும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் அதிமுக நாளைக்கு பாஜக அவங்கள சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? அண்ணாமலை அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார். இதில் பாருங்கள், அண்ணாமலை அவர்கள் மாறி வருகிறார். அந்த இங்கிலீஷ் சேனல் கொடுத்த பேட்டியில் பர்சனலி ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் அலையன்ஸ்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா கரெக்டு. பர்சனலி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ பொலிட்டிக்கலி அஃபிஷியலி மாறுபாடு இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஏங்க நம்ம 2 பேருக்குள்ள பர்சனலாக எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அப்போ வேற ஏதோ ஒரு ரூபத்தில் வேற ஏதோ வடிவத்தில் பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அவர் பர்சனலின்னு சொல்கிறார். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் அலையன்ஸ் அப்படின்னு முழுக்க சொல்லலை. பர்சனலி ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு? அவங்க இந்த மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்றதுக்காக வெளில போயிருக்காங்க. நான் மறுபடியும் வந்தால் மட்டும் இந்த மைனாரிட்டி வாக்குகள் விட போகின்றதா? இது மைனாரிட்டிகளை தாஜா செய்யும் விஷயம், இதெல்லாம் அந்த மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது சரி வராது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. திருப்பி நீங்கள் கூட்டணி 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 அப்படின்னா சரிங்க, அப்போ கூட்டணியே வச்சுன்னு இருந்தீங்கன்னா கட்சி எப்போ தான் வளருது அப்படின்னு நினச்சி நிற்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த நாற்றை கூட பார்த்தீங்கன்னா நட்ட இடத்துலேருந்து பிடுங்கிட்டு போயிட்டு வேறு இடத்துல நட்டாதாங்க அது கதிராக வரும். நாத்தங்காலிலே அது இருந்ததுன்னா வளருமா அது? ஸோ கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு கூட்டணியில் ஒரு சீட்டு வேணும் அப்படின்னா கட்சி முக்கியமாக சீட்டு முக்கியமாக? இதுதான் கேள்வி. தமிழகத்தில் பாஜக ஒரு காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது, இப்போ அது ஆட்சியை விட்டு வெளில விட்டது. அப்போ மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும்னா கூட்டணி வேணும் அப்படின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் நீங்கள் இங்கே ஆட்சியில் இருந்தது கிடையாது. அப்போ ஆட்சியை நோக்கிய பயணம் தானே உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். எப்படி தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சா மட்டும்தான் இனிமேல் பாஜக சர்வைவ் ஆகுமா நேஷனல் லெவலில்? கிடையாது. இல்லை, இங்கே நீங்கள் ஒரு எம்பி ஜெயிக்காட்டாலுமே பாஜக அங்கே ஆட்சி அமைத்து கொண்டு தான் வருகின்றது. நீங்கள் 2014, 19, 24 அப்படின்னு என்ன பாஜகவுக்கு 20 எம்பி 30 எம்பியாக கொடுத்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து. அதெல்லாம் இல்லாமல் தானே அவங்க ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே எம்பிக்கள் அப்படின்றது இல்லைங்க, கட்சியை வளர்க்கணும் சாலிடாக. இங்கேருந்து பாஜக அதன் தலைமையிலான என்டிஏ கூட்டணி
அதில் ஒரு 10 எம்பி 20 எம்பி ஜெயிக்க வைக்க முடியுமா? தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியுமா? ஏன்னா இங்கே யூ ஹேவ் காட் நத்திங் டு லூஸ் அண்ட் எவ்ரிதிங் டு கெயின். அப்போ கட்சியை வளர்த்து மேலே கொண்டு போகிறத பற்றி பார்க்குறத விட்டுட்டு கூட்டணின்னே சில பேர் வந்து நோக்கமாக இருக்கிறது அப்புறம் என்னன்னு சொல்ல முடியும்? இதில் தலைவரை மதிக்கிறது இல்லை அப்படின்னா இப்போ டேக் பண்ணாதெல்லாம் மதிக்கிறது இல்லையா அப்படின்னா அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். ஒரு மாநில கட்சியில் இருக்கீங்க, அப்போ மாநில தலைவருக்கு தெரியாமல் மாவட்ட தலைவர்களை நியமிப்பாங்களா? அப்போ அவரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் நேரடியாக தேசிய தலைமை மட்டும் நாங்கள்லாம் வந்து டைரெக்டாக மோடியோட தான், இல்லை நாங்கள்லாம் நேராக ட்ரம்ப்போட தான் அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாமல் எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. சொல்லி வச்சா மாதிரி நீங்கள் பாருங்கள், யாருமே டேக் பண்ணல. இல்லை வந்து மாநில தலைவரை கூட இவங்கெல்லாம் பவர்ஃபுல் நினச்சாங்களா? அவர்கிட்டலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுப்பா. நாங்கள்லாம் வந்து தேசிய தலைமை, அதுக்கப்புறம் எங்களுக்கு கீழே தான் மாநில தலைமை அப்படின்னு நினச்சாங்களா? இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இன்றைக்கு பாஜகவில் இல்லை, வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. அந்த கட்சியிலேருந்து சரி அவங்க அங்கே இருக்காங்களா இல்லையா நமக்கு என்ன வந்தது? அவங்க பேசும்போது யார் ஆஃப்டர் ஆல் ஸ்டேட் பிரசிடென்ட்னு பேசினாங்க அப்படின்றது அப்போ செய்தியாக வந்தது. அப்போ அதே தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆனோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? காங்கிரஸில் அப்படி தாங்க இருக்குது. மாநில தலைமை அப்படின்றது தேசிய தலைமை என்றைக்குமே மதிக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற கோஷ்டிகள் எப்போ வந்து இவங்களை மாற்றலாம், எப்போ அவங்கள மாற்றலாம், இப்படி ஒத்துரு இந்த மாத்திரை கேம் ஆடிட்டே இருக்கிறனால தான் காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் உருப்படி இல்லாமல் போச்சு. அப்போ அதே மாதிரி தான் பாஜக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதில் வேற சித்தாந்தம் அப்படின்லாம் பேசுவாங்க. இதில் சொல்லுவாங்க பாருங்கள், நாங்கள்லாம் மூத்த தலைவர்கள் எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி வச்சுருக்கோம், அதுக்கு மேலே தான் இவர் கட்டணம் எழுப்புறாரு அப்படின்னு சொன்னால் இத்தனை வருஷமாக பேஸ்மெண்ட்டை மட்டும் தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. அப்படியே கிடக்குது பேஸ்மெண்ட் போட்டு, அதுக்கு மேலே ஒருத்தர் வந்து இப்போ கட்டணம் கட்டணும் அப்படின்னு கஷ்டப்படும் போது நாங்கள் தான் உள்ளே வந்து கொடுத்துன்னு இருப்போம்னு சொன்னால் எப்படிங்க நியாயம்? அது பேஸ்மெண்ட் போட்டிங்க ரைட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் முருகன் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி பொதுக்கூட்டங்கள் மக்கள் சந்திப்பு அப்படின்னு எத்தனை நடத்திருக்காங்க பாஜக சொல்லுங்க? மோடி அவர்கள் மீட்டிங் நடத்து தவிர இந்த சிந்தன் பைடக்னு ஏதோ ஒன்று போடுவாங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல, மக்களோடு மக்களாக சந்தித்தது எத்தனை தடவை எத்தனை இடத்துலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வந்து அது மட்டும் இல்லை, பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சீக்ரெட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் பாஜக உறுப்பினர் பாஜக நிர்வாகி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ சிஐஏல எஃபிஐல வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்க அப்படியே ரகசியமாக வந்து எஃபிஐன்னு ஐடென்டி கார்டு காமிப்பாங்க பாருங்க. அப்போ தான் தெரியும் போல இது பாஜக இவர் உறுப்பினராக இருக்கார், நிர்வாகியாக இருக்கார். இன்றைக்கு இவ்வளோ விசிபிளாக இது வந்து கட்சி பெருசாக வளர்ந்துருச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், ஒரு நீண்ட பயணம் காத்திருக்கின்றது. ஆனால் அதனுடைய தொடக்கம் இங்கே தானே. அப்போ இன்றைக்கி பாஜகவில் இவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த 33 விடுங்க மாவட்ட தலைவர்கள், யார் யார் மாவட்ட தலைவர் அப்படின்னு இந்த அளவுக்கு விசிபிளாக தெரிஞ்சிருக்கா? அப்போ இந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னால் அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டது யார்? அண்ணாமலை. அப்போ அவரை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு நாங்கள் கட்சியை வந்து வளர்க்க போகிறோன்னா என்னத்தை நீங்கள் கட்சியை வளர்க்க போகிறீங்க? கூட்டணி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வரைக்கும் பாஜக இங்கு வளராது. அண்டு பாஜக வளராத வரைக்கும் இங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து பதவிகளை எதிர்பார்க்க முடியாது. கட்சி பதவி மட்டும் போதும், கூட்டணி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் ஏதாவது வந்துடும் அப்படின்னு நினச்சா, முதல்ல கட்சின்றது ஒரு அடிப்படை இருந்தால் தான் நாளைக்கு கூட்டணிக்கு யாராவது கூப்பிடுவாங்க. இல்லாட்டா ஒரு சில காலகட்டங்களில் நடந்த மாதிரி நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்றது இல்லாமல் 2014 காங்கிரஸை கைட்டி விட்டாங்க பாருங்கள், அந்த மாதிரி தனியாக போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் மறுபடியும் வரும். மகாராஷ்டிராவில் ஜூனியர் பார்ட்னராக ஆரம்பித்தாங்க, இன்னைக்கு ஒடிஷாவில் எப்படி ஆரம்பித்தாங்க? அதே அந்த பிஜு ஜனதாதள் கட்சியோட கூட்டணியோட தானே ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்து தான் ஆட்சிக்கு வந்தார்கள். அதுக்கப்புறம் கூட்டணி பிரிந்தது. எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாங்க, எத்தனை தேர்தலில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையே இங்கே வரமாட்டேங்குது. ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியமே கிடையாது. கடைசி வரைக்கும் வந்து கூட்டணியிலே இருக்கணும், ஏதோ ஒரு 2 எம்பி சீட்டு 4 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு சந்தோஷப்பட்டு போனோம் அப்படின்னா, இது வந்து நான் மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிலரை குறை சொல்கிறத விட மத்தியில் இருக்க தலைமையை தான் சொல்வேன். அவங்க வந்து சவுக்கை, இது இப்படி இல்லை சும்மா சொன்னேன், அவங்க சவுக்கை சுழற்ற வேண்டும். கட்சி தலைமை மீறி நீங்கள் எதுவும் செயல்படக்கூடாது, அவர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும். ஆளுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறது, திடீர்னு ஒருத்தர் புதுசாக தீம் பார்ட்னர்னு சேர்த்துக்கிறது, இதெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க வந்து உறுதியாக சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு தான் இருக்கும். இப்படி நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது இல்லை, அட்லீஸ்ட் அதுவாது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இங்கே பாரதிய ஜனதா காங்கிரஸ்னு பேரை மாற்றி போடுங்க, தமிழ்நாடு பிரிவு அப்படின்னு. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.